வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ராட்டினம் 600 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பயன்பாட்டுக்கு வந்த ஒண்டர்லா தீம் பார்க். இந்தியாவிலேயே மிகவும் பிரபலமான தீம் பார்க்காக ஒண்டர்லா தீம் பார்க் இருந்து வருகிறது. கொச்சி, பெங்களூரு, ஹைதராபாத், புவனேஸ்வர், தற்போது தமிழகத்தில் சென்னைக்கு மிக அருகில் திருப்போரூர் அடுத்த இள்ளலூரில் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ராட்டினம் சுமார் 510 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு இந்த ஒண்டர்லா தீம் பார்க்கானது டிசம்பர் 2026 1ஆம் தேதி நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொளி காட்சி மூலம் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. பிரபல பொழுதுபோக்கு பூங்காவான ஒண்டர்லா பூங்கா இந்தியாவில் கொச்சி, பெங்களூரு, ஹைதராபாத்தில் என கிளைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் 4வது கிளையாக ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிந்து திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒண்டர்லா தீம் பார்க்கின் 5வது கிளையாக தமிழகத்தில் சென்னைக்கு மிக அருகில் திருப்போரூர் அடுத்த இள்ளலூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஏனென்றால் ஒண்டர்லா செல்வதற்கு அண்டை மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையே இருந்து வந்தது. இவ்வாறு இருக்க சென்னைக்கு மிக அருகில் அமைந்து இருப்பதால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீண்ட நாட்களாக தமிழக அரசின் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. திருப்போரூர் அடுத்த இள்ளலூரில் 62 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 490 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காவுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் புதிதாக அமைய உள்ள இந்த ஒண்டர்லா தீம் பார்க்கின் பூமி பூஜையானது வெற்றிகரமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் தீம் பார்க் அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டு நடந்து வந்தது. தற்போது ஒண்டர்லா தீம் பார்க்கின் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததால் பாலிகா மேபிலாட் எனும் கோஸ்டர் சென்னையில் வெற்றிகரமாக தரையிறங்கி இருப்பதாகவும் ஒண்டர்லா நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குனர் அருண் சித்தலப்பள்ளி தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த தீம் பார்க்கில் இருக்கும் ராட்டினம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ராட்டினம் என்று கூறப்படுகிறது. தற்போது அந்த ராட்டினங்களின் பாகங்களின் புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கூடுதலாக பல்வேறு ரைடுகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 490 கோடி என்பது இதற்கான பட்ஜெட்டாக இருந்த நேரத்தில் தற்போது 510 கோடியாக மாறி உள்ளது. மேலும் இந்த பொழுதுபோக்கு பூங்கா பணிகள் அனைத்தும் முடிந்து மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்த நிலையில் நேற்று டிசம்பர் 1, 2026 அன்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. வாங்க போய் பார்க்கலாம் ஒண்டர்லாவுக்கு. மேலும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.